திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரியபாளையம் அருகே உள்ள ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். ஆனந்தி, திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆரணி ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய மழையால் ஆற்றுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த ஆரணி அடுத்த மங்கலம் கிராமத்திற்கு செல்வதற்காக, அதாவது ஆரணி பகுதியிலிருந்து மங்கலம், ஆற்றுமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காக மக்கள் அந்த ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தரைப்பாலம் இல்லை என்பது நெடுநாள கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே இருந்த தரைப்பாலம் கூட கடந்த முறை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதை அடுத்து அவர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பெரிய பாலம் சென்று சுற்றி செல்வ அத்தியாவசிய பொருட்கள் ஆகட்டும், அதே போல கல்வி நிறுவனத்துக்கு செல்வதாகட்டும், வேலைக்கு செல்வதாகட்டும், எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இது போன்ற மழைக்காலங்களில் அவர்கள் செல்வது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 95 லட்சம் ரூபாய் செலவில் அங்கே ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இப்ப 2 மாதங்களாக இந்த பாலம் கட்டப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது இந்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற சூழலில் அந்த பகுதி மக்கள் அங்கிருந்து ஆரணி பகுதிக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு, அதாவது அந்த தண்ணீரில் வெள்ள நீரில் சிரமப்பட்டு தான் வர வேண்டியுள்ளது. குறிப்பாக இருசக்கரம், அதாவது இந்த பாலம் கட்டி அந்த பாலம் கட்டி முடிக்கப்படக்கூடிய அந்த சூழலில் அதன் மீது ஆபத்தான நிலையிலே அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது அந்த பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கூட இதே போல தொடர்ந்து அவதிக்குள்ளாவது வருவதாகவும் இந்த பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாபத்தை கேட்டபோது 2 மாதங்கள் இந்த பணிகள் தொடங்கி 2 மாதங்கள் ஆகியுள்ள காரணத்தால் இன்னும் சில நாட்களில் அது கட்டி முடிக்கப்பட வேண்டும் தெரிவிக்கிறார். அதே போல அந்த பகுதியில் ஆபத்தான முறையில் மக்கள் செல்வதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி எழில்.